வணக்கம். இன்னைக்கு நாம அறிவியலோட ஒரு பெரிய கேள்விக்கு பதில் தேட பார்த்த ஒரு முக்கியமான சோதனையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பூமி மேல உயிர் எப்படி உருவாச்சு? இது இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இதுக்கு பதில் தேடுற வழியில 1950கள்ல நடந்த யூரே மில்லர் சோதனையோட ஒரு வரைபடம் நம்ம கிட்ட இருக்கு. இது உயிரில்லாத பொருள்ல இருந்து உயிரோட அடிப்படை பொருட்கள் எப்படி உருவாகியிருக்க முடியுங்கிறத காட்டுற ஒரு முயற்சி. இந்த சோதனை என்ன, இதோட அமைப்பு எப்படி இருக்கு, இது நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவாக பேசலாம். சரியா? முதல்ல இந்த ஆய்வு ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். அந்த காலத்துல உயிர் எப்படி உருவாச்சுங்கிறது பெரும்பாலும் தத்துவ ரீதியா இல்லனா மத நம்பிக்கைகள் அடிப்படையில தான் பார்த்தாங்க. ஆனா அறிவியல் பூர்வமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இதை நிரூபிக்க முடியுமாங்கிற கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஆமா, கரெக்ட். உயிர் கடவுளால் படைக்கப்பட்டதுங்கிறத தாண்டி ரசாயன பொருட்களோட பரிணாம வளர்ச்சியில ஒரு குறிப்பிட்ட சூழல்ல உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிர் உருவாகி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருதுகோள், அதாவது அபியோஜெனிசிஸ், அது வலுப்பெற்று வந்தது. ஆனா அதை ஆய்வகத்துல செஞ்சு காட்ட முடியுமாங்கிறது தான் பெரிய சவாலா இருந்துச்சு. ஹெரால்ட் யூரேயும் அவரோட மாணவர் ஸ்டான்லி மில்லரும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த வரைபடம் காட்டுறது அது அந்த சவாலுக்கான அவங்களோட செயல்முறை வடிவமைப்பு இல்லையா? பார்க்கவே கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய கண்ணாடி குடுவைகள், குழாய்கள், அப்புறம் ஏதோ மின்சார இணைப்பு மாதிரி. இது எதை பிரதிபலிக்க முயற்சி பண்ணுது? ஆமா, இத பாக்குறதுக்கு சிக்கலா இருந்தாலும் இதோட அடிப்படை யோசனை ரொம்ப நேர்த்தியானதுனே சொல்லலாம். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருவாகி கொஞ்ச காலத்துல இங்க இருந்த சூழல் எப்படி இருந்திருக்கோன்னு கற்பனை பண்ணி அதே மாதிரி ஒரு சூழலை இந்த கண்ணாடி உபகரணத்துக்குள்ள உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. இது ஒரு மூடி அமைப்பு, அதாவது வெளியிலிருந்து எதுவும் உள்ள போக முடியாது, உள்ளே இருந்து எதுவும் வெளியே வர முடியாது. சரி, இதுல ஒவ்வொரு பகுதியும் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? கீழே ஒரு குடுவையில தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. ஃபிளாஸ்க் வித் பாய்லிங் வாட்டர்னு இருக்கு. அது எதுக்கு? அதுதான் ஆதி காலத்துல இருந்த சூடான கடல்களை குறிக்குது. பூமி அப்போ ரொம்ப வெப்பமா இருந்துச்சு, நீர்நிலைகள் கொதிக்கிற நிலையில கூட இருந்திருக்கலான்னு ஒரு கருத்து. அந்த கொதிக்கிற தண்ணீர்ல இருந்து வர்ற நீராவி, அதாவது H2O, அது மேல போகுது. ஓகே, அந்த நீராவி மேல இருக்கிற ஒரு பெரிய கோள வடிவ குடுவைக்குள்ள போகுது. அங்க CH4, மீத்தேன், NH3 அமோனியா, H2 ஹைட்ரஜன் அப்படின்னு சில வாயுக்களும் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த வாயுக்களை ஏன் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. யூரேயும் மில்லரும் ஆதிகால பூமி வளிமண்டலத்துல ஆக்சிஜன் இல்லாம இருந்திருக்கும்னு நினைச்சாங்க. அப்போ இந்த மாதிரி மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன் போன்ற வாயுக்கள் தான் அதிகமா இருந்திருக்கும்னு நம்பினாங்க. இது பிற்காலத்துல கொஞ்சம் விவாதத்துக்கு உள்ளாச்சு. ஆனாலும் அவங்க சோதனை செஞ்சப்போ இதுதான் வலுவான கருத்தா இருந்துச்சு. ஆக அந்த பெரிய குடுவை ஆதிகால வளிமண்டலத்தை குறிக்குது. அதுக்குள்ள கடல்ல இருந்து வர்ற நீராவியும் இந்த வாயுக்களும் ஒன்னா கலக்குது. அந்த பெரிய குடுவையில 2 மின்முனைகள், எலக்ட்ரோட்ஸ் இருக்கு. அதுக்கு நடுவுல மின் தீப்பொறி, ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் உருவாகிற மாதிரி படம் காட்டுது. அது என்ன விஷயம்? அதுதான் அந்த சோதனையோட இன்னொரு முக்கிய அங்கம். ஆதிகால வளிமண்டலத்துல இடி, மின்னல் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும்னு கருதப்படுது. அந்த மின்னல் ஒரு பெரிய ஆற்றல் மூலம், ஒரு எனர்ஜி சோர்ஸ். அந்த வாயுக்கள் சும்மா கலந்தா மட்டும் போதுமா? இல்லையே, அதுங்க வினை புரியணும்னா ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை கொடுத்தத்தான் இந்த மின்தீ பொறிய பயன்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட செயற்கையா மின்னலை உருவாக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ கதை இதுதான். சூடான கடல்ல இருந்து நீராவி மேல போகுது, அங்கிருந்த மீத்தேன், அம்மோனியா, ஹைட்ரஜனோட கலக்குது. அப்போ வர்ற மின்னல் மாதிரி ஒரு ஆற்றல் அந்த கலவைய தாக்குது. சரியா? அதேதான், சரியா சொன்னீங்க. அந்த உயர் ஆற்றல் கொண்ட மின்தீப்புரி அந்த வாயு மூலக்கூறுகளை உடைச்சு அதுங்க ஒன்னோட ஒன்னு புது வழியில சேர்றக்கு, அதாவது வேதிவினை புரியறக்கு தூண்டுது. இப்படி உருவான புதிய கலவை அந்த பெரிய குடுவையிலிருந்து அடுத்த பகுதிக்கு போகுது. அடுத்தது என்ன? படத்துல ஒரு குளிர்விக்கும் பகுதி, கண்டென்சர் இருக்கு. அது வழியா தண்ணி உள்ள போய் வெளியே வருதுன்னு வாட்டர் இன் வாட்டர் அவுட்னு குறிச்சிருக்காங்க. இது எதுக்கு? இது நம்ம வளிமண்டலத்துல சூடான காற்று மேல போய் குளிர்ச்சியாகி மழையா பெய்யுது இல்லையா, அதே மாதிரி ஒரு செயல்முறை தான் இது. அந்த மின் தீப்பொறிப்பட்ட சூடான வாயு கலவை இந்த குளிர்விப்பான் வழியா போகும்போது குளிர்ச்சி அடையுது. வாயுவா இருந்த நீராவி திரும்பவும் தண்ணியா மாறுது. அதோட சேர்ந்து மின் தீப்பொறியால உருவான புது வேதிப்பொருட்களும் திரவமாகுது அல்லது அந்த தண்ணியில கரையுது. சரி,
இந்த குளிர்ந்த திரவம் இப்ப எங்கே போகுது? இது கீழே வந்து ஒரு யூ வடிவ குழாயில யூடியூப்ல சேருது. அங்கிருந்து ஒரு குழாய் வழியா ஒரு டேப் வழியா சாம்பிள வெளிய எடுக்கலான்னு காட்டியிருக்காங்க. ஆமா, அந்த குளிர்விக்கப்பட்ட நீர் புதுசா உருவான வேதிப்பொருட்களோட சேர்ந்து அந்த யூ வடிவ குழாயில வந்து சேகரமாகுது. இது ஒரு முக்கியமான டிசைன். ஏன்னா உருவான பொருட்கள் திரும்பவும் கொதிக்கிற நீர் பகுதிக்கு போய் சிதஞ்சிடாம தனியா சேகரிக்கப்படுது. இந்த முழு அமைப்பும் நீர் ஆவியாகி வாயுக்களோட கலந்து மின்சாரம் பட்டு குளிர்ந்த திரும்ப திரவமாகி சேர்றது. இது ஒரு சைக்கிள் மாதிரி பல நாட்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். அந்த யூ குழாயில சேர்ந்த தண்ணியில என்ன இருந்துச்சு? அங்க கரிமச் சேர்மங்களை கொண்ட நீர்மம், அதாவது அக்வியஸ் மீடியம் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு எழுதியிருக்கு. என்ன கண்டுபிடிச்சாங்க? இதுதானே இந்த சோதனைக்கு அர்த்தம் கொடுத்துருக்கணும். நிச்சயமா இதுதான் அந்த யுரேக்கா தருணம்னு சொல்லலாம். பல நாட்கள் இந்த சோதனைய தொடர்ந்து நடத்திட்டு யூரியும் மில்லரும் அந்த யூ குழாயில சேர்ந்திருந்த செந்நிறமான திரவத்தை, சில சமயம் மஞ்சள் நிறமாவும் இருக்கும் அதை எடுத்து ரொம்ப கவனமா பகுப்பாய்வு செஞ்சாங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, ஒருவேளை எளிய கரிம மூலக்கூறுகள் உருவாகி இருக்கலாம்னு தான். ஆனா கிடைச்ச முடிவு அவங்களே ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த தண்ணில கிளைசின், அலானின் மாதிரி பலவிதமான அமினோ அமிலங்கள் உருவாகி இருந்தது. அமினோ அமிலங்களா? அட, ஆமா, இது சாதாரண விஷயம் இல்ல. இது புரதங்களோட புரோட்டீன்ஸோட அடிப்படை கட்டுமான பொருளாச்சு. நம்ம உடம்புல இருக்கிற தசைகள், தோல், முடி, ஏன் செல்களுக்குள்ள நடக்கிற ஆயிரக்கணக்கான வேதிவினைகளை செய்யற என்சைம்ஸ் எல்லாமே புரதங்களால ஆனது. அந்த புரதங்களையே உருவாக்குறது இந்த அமினோ அமிலங்கள் தானே. மிகச்சரியா சொன்னீங்க, ரொம்ப கரெக்ட். உயிரினங்களோட அமைப்புக்கும் செயல்பாட்டுக்கும் புரதங்கள் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். அந்த புரதங்களோட பில்டிங் பிளாக்ஸான அமினோ அமிலங்கள் வெறும் தண்ணீர், சில வாயுக்கள், மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், அப்புறம் கொஞ்சம் ஆற்றல், மின்னல் மாதிரி. இந்த உயிரற்ற பொருட்கள்ல இருந்து எந்த உயிரியல் தலையீடும் இல்லாம தானாகவே உருவாக முடியுங்கிறத இந்த சோதனை முதல் முறையா நேரடியா செஞ்சு காட்டுச்சு. இதுக்கு முன்னாடி இது வெறும் தியோரியா, ஒரு கருதுகோளா இருந்துச்சு. அதாவது அபயோஜெனசிஸ், உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிர் தோன்றுதல் சாத்தியமா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா எப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான பதில் இல்லை. யூரே மில்லர் சோதனை அந்த நீண்ட பாதையோட முதல் முக்கியமான படியே, அதாவது உயிரின் அடிப்படை மூலப்பொருட்கள் உருவாவது சாத்தியம்தான் அப்படின்னு நிரூபிச்சது. இது அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய அறிவியல் பாய்ச்சல்னே சொல்லணும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பூமியில இருந்த சூழலை லேப்ல உருவாக்கி அங்க இடிமின்னல் மாதிரி ஆற்றல் கிடைச்சப்போ சாதாரண கனிம வாயுக்கள் இருந்து உயிரை கட்டமைக்க தேவையான அமினோ அமிலங்கள் தானா உருவாகும்னு இந்த சோதனை நிரூபிச்சிருக்கு. இது உண்மையிலேயே அசாதாரணமான கண்டுபிடிப்பு. ஆமா, ஆனா ஒரு விஷயம், இது உயிர் எப்படி தோன்றுச்சுங்கிற முழு புதிருக்கும் விடை சொல்லிடல. அமினோ அமிலம் உருவாகிறது முதல் படிதான். அது எப்படி சேர்ந்து புரதமா மாறுச்சு, அப்புறம் எப்படி செல்கள் உருவாச்சுங்கிறதெல்லாம் இன்னும் பெரிய பெரிய கேள்விகள். ஆனா அந்த முதல் படி சாத்தியம்ங்கிறத சோதனை மூலமா காமிச்சதுதான் யூரே மில்லர் சோதனையோட முக்கியத்துவம். உயிரற்ற வேதியியலுக்கும் உயிருள்ள வேதியியலுக்கும் இடையில ஒரு பாலம் இருக்கு, அதை கடக்க முடியும்னு இது காட்டுச்சு. இந்த சோதனைக்கு அப்புறம் என்னாச்சு? இத அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல இதுல ஏதாவது கேள்விகள், விவாதங்கள் வந்துச்சா? நல்ல கேள்வி. இந்த சோதனை அறிவியல் உலகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நிறைய பேர் உற்சாகமாகி இதே மாதிரி சோதனைகளை செஞ்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சில விவாதங்களும் உருவாச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா, யூரியையும் மில்லரும் பயன்படுத்தின அந்த வாயு கலவை, மீத்தேன், அமோனியா, அது உண்மையிலேயே ஆதிகால வளிமண்டலத்துல அதிகமா இருந்துச்சாங்கிறதுல சந்தேகம் வந்தது. சில புவியியல் மற்றும் வானியல் ஆய்வுகள் அப்போதைய வளிமண்டலம் கார்பன் டை ஆக்சைடு, CO2, நைட்ரஜன் N2 மாதிரி வாயுக்களை தான் அதிகமா கொண்டிருந்திருக்கலாம்னு சொன்னுச்சு. அப்போ அந்த வாயுக்களை வச்சு சோதனை செஞ்சா அமினோ அமிலங்கள் உருவாகாதா? குறைவான அளவுல தான் உருவாகும், அல்லது சில சமயம் உருவாகாமலும் போகலாம். ஆனா இது யூரே மில்லர் சோதனையோட முக்கியத்துவத்தை குறைக்கல. ஏன்னா அவங்க ஒரு சாத்தியத்தை நிரூபிச்சாங்க. அது முக்கியம். பிற்காலத்துல விஞ்ஞானிகள் வேறுபட்ட வாயு கலவைகளை வைத்தும் மின் தீப்பொறிக்கு பதிலா புற ஊதா கதிர், யூவி லைட், அதாவது சூரிய ஒளி மாதிரி அல்லது எரிமலைகளின் வெப்பம் மாதிரி வேற ஆற்றல் மூலங்களை பயன்படுத்தியும் சோதனைகள் செஞ்சாங்க. ஓ, வேற வேற கண்டிஷன்ஸ்லயும் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆமா,
சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சோதனைகள்லயும் பலவிதமான அமினோ அமிலங்களும் நியூக்ளிக் அமிலங்களோட டிஎன்ஏ ஆர்என்ஏவோட அடிப்படை கூறுகளான நியூக்ளியோடைடுகளும் சர்க்கரைகளும் கூட உருவாகியிருக்கு. அப்படியா? ஆமா, அதாவது ஆதிகால சூழல் எப்படி இருந்துச்சுங்கிறதுல சில மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், உயிரின் அடிப்படை பொருட்கள் உயிரற்றவற்றிலிருந்து உருவாகுங்கிற அந்த அடிப்படை யோசனைக்கு ஆதரவு கிடைச்சிட்டே இருந்துச்சு. சொல்லப்போனா கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலை துவாரங்கள், ஹைட்ரோதெர்மல் வென்ஸ், அது பக்கத்துல கூட இந்த மாதிரி வேதி வினைகள் நடந்திருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. அப்போ யூரே மில்லர் சோதனை ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு பிறகு இந்த ஆய்வு பல கிளைகளா விரிஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த முதல் சோதனை போட்ட விதை தான் இந்த முழு துறையையும் வளர்த்திருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா, ஒரு சிக்கலான கேள்விய இவ்வளவு எளிமையான ஆனா நேர்த்தியான ஒரு சோதனை மூலமா அணுகி ஒரு முக்கியமான படியை எட்ட முடியும்னு காட்டினதுக்காகவே இந்த சோதனை எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். இது அறிவியலோட செயல்முறைக்கே ஒரு நல்ல உதாரணம். ஒரு கருத்துக்கோளை எடுத்துக்கிட்டு அதை சோதனை செஞ்சு பார்த்து முடிவுகளை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போறது. கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த சோதனையில கிடைச்ச மாதிரி அமினோ அமிலங்கள் தானா உருவாக முடியும்னா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? அந்த அமினோ அமிலங்கள் எப்படி ஒன்னு சேர்ந்து புரதங்களா மாறி இருக்கும்? ஒருவேளை களிமண் பரப்புகள்ல இது நடந்திருக்குமா? இல்ல ஆழ்கடல்ல நடந்திருக்குமா? இன்னும் ஒரு படி மேல போய் யோசிச்சா, நம்ம சூரிய குடும்பத்திலேயே செவ்வாய் கிரகத்திலேயோ இல்ல வியாழனோட நிலவான யூரோப்பா, சனியோட நிலவான என்சலாடஸ் மாதிரி இடங்கள்லயும் நீர் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை அங்கே ஆதிகால பூமியில இருந்த மாதிரி சூழல் இருந்து இதே மாதிரி வேதிவினைகள் நடந்து உயிரின் மூலக்கூறுகள் உருவாகி இருக்கலாமா? இல்ல உருவாகிட்டு இருக்கலாமா? இந்த யூரே மில்லர் சோதனை இந்த பிரபஞ்சத்துல நாம தனியா இருக்கோம்ங்கிற கேள்விக்கும் ஒரு மறைமுகமான தொடர்பை காட்டுது இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.